குறிப்பா கன்னிராசிக்காரர்களுக்கு தாய்வழி சார்ந்த உறவுகளால் இருந்து வந்த கஷ்டங்களோ அல்லது அம்மாவனுடைய உடல் நலத்தில் இருந்த சிக்கல்களோ அல்லது அவங்க மனநலத்தில் இருந்து வந்த சங்கடங்களோ ஆண்டவனர்களோடு சரியாகும். ஒரு இடத்துல ஸ்டேபிளா இருக்க முடியல, ஒரு டிராவலர் மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், கடவுள் ஒரு இடத்துல உட்கார வச்சு எனக்கு கொஞ்சம் என்னைக்கு தான் அழகு பார்ப்பார், கொஞ்சம் நிம்மதியா வச்சிருப்பாரா அப்படின்னு எதிர்பார்த்த கன்னிராசிக்கெல்லாம் கடவுள் அருளோடு ஜூன் மாசம் 6ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நிலையான இடத்துல, ஒரு நிலையான பொறுப்புல, ஒரு நிலையான அந்தஸ்துல, ஒரு நிலையான அங்கீகாரத்தோடு வாழ்க்கை செய்யக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும். பல கன்னிராசிக்காரர்கள் தொழில் தொடங்கலாமா, தொழில் முறையில ஏதாவது சில மாற்றங்களை ஏற்படுத்தலாமா அப்படின்லாம் பல நாட்களா நினைச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட் ஒரு 3 வருஷமா எந்த முடிவுகள் முயற்சிகள் எடுத்திருந்தாலும் கை கட்டினது வாய் கட்டி இருக்காது. அப்படி மிஞ்சிய ஒரு இடத்த நம்ம பண்ணியிருந்தாலும் கூட அது பெருசா அனுகூலமா ஆத்மார்த்தமான விஷயங்களை நமக்குள்ள கொண்டு வந்து சேர்த்திருக்காது. பட் கவலைப்பட வேணாம். ஜூனுக்கு பிறகு தொழில ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கு. நீங்க புதிய தொழில் தொடங்குறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு, அல்லது ஏற்கனவே தொடங்கிய தொழிலில் மிகப்பெரிய அளவுல நீங்கள் வளர்ச்சியையும் உச்சத்தையும் தொடரக்கூடிய சூழலை கடவுள் ஏற்படுத்த போகிறார். அதற்கடுத்து ரொம்ப முக்கியமானது கன்னிராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம். கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைன்னு நினைச்சு வருத்தப்பட்ட தம்பதியர்களுக்கு புத்திர பாக்கியத்தை கடவுள் முருகப்பெருமான் அற்புதமாக அருளக்கூடிய காலமாக இருக்கும்.